லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவரை ஆசிரியர் அடித்ததில் இடது பக்க காது கேட்காமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உனை அர்ப்பணி என்பார்கள். அந்த அர்ப்பணிப்பில் கண்டிப்பு அவசியம். ஆனால் கண்டிப்பு கண்மூடித்தனமாக இருந்தால் அர்ப்பணிப்பு வீணாகிவிடும் என்பதைப் போல அமைந்துள்ளது இந்த குற்றச்சாட்டு. இவர்தான் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் கிஷோர். திருநள்ளாறு அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வரும் கிஷோர் வழக்கம் போல் பள்ளி சென்று மாலை வீடு திரும்பியுள்ளார். வீட்டுக்கு வந்ததும் காது வலியால் அலறி துடித்த கிஷோர் அழுது கொண்டே அதற்கான காரணத்தை கூறியதை கேட்டு சிறுவனின் தாய் பதறி போனார். அவன் ஸ்கூலு 4:30க்கெல்லாம் விட்டாங்க. ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளை அம்மா எனக்கு காது வலிக்குதுமா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இது மாதிரி அடிச்சிட்டாங்க. எந்த சார் அடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் பிளட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. யூனிஃபார்ம் ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டேன், இதுமாரி என் பிள்ளைக்கு இதுமாரி ரொம்ப ரத்தமாக இருக்குது, சார் அடிச்சிட்டாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க உடனே கிளம்பி வந்தாங்க. காதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக கிஷோரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தீவிர சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கிஷோருக்கு ஒரு பக்க காதில் ஜவ்வு சேதமடைந்து விட்டதாக கூறவே செய்வதறியாது பரிதவித்து போயினர் கிஷோரின் பெற்றோர். தொடர்ந்து மகனை தாக்கியதாக கூறப்படும் ஆசிரியர் மீது தந்தை வீரபிரபு போலீசில் புகார் அளித்தார். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெட்ல போய் சேர்ந்தோம், 4 நாள் இருந்தோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைக்கு சுத்தமா ஜவ்வு விட்டுடுச்சு அப்படின்ட்டாங்க. சுத்தமாக காது கேட்காதுன்னுட்டாங்க. பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காது ரொம்ப வலிக்குது பிள்ளைக்கு. இங்கே தான் அரசாங்கம் பார்த்து உதவி செய்யணும். ஸ்டேஷனில் புகார் கொடுத்த எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. இதைத் தொடர்ந்து நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் ஏறிய கிஷோரின் தாய் ஜெயஸ்ரீ ஆட்சியர் மணிகண்டனிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துவிட்டு திரும்பினார். புகாரை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் நிச்சயம் இவ்விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். கல்வி எனும் ஒளியால் குழந்தைகளை செதுக்கி சிற்பமாக்க வேண்டிய ஆசிரியர்கள் ஒளியை ஓங்கி அடித்தால் சிற்பம் சிதைந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதையே இதுபோன்ற சம்பவங்கள் உணர்த்துகின்றன. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.